பிஎன்எஸ் செக்ஷன் 106. அதாவது ஆக்சிடெண்ட்டில் ஒருவர் இறந்தா அதற்கு என்ன பனிஷ்மெண்ட்? ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, அதில் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்ற காரணத்தினால அதை மர்டர் அப்படின்னு சொல்லிட முடியாது. அங்கே ஒரு முக்கியமான கேள்வி கேட்கப்படும். அதாவது டெத் எப்படி ஏற்பட்டது? அது வெறும் ஆக்சிடெண்ட்டா, அல்லது ஆக்சிடெண்ட்லேயே ரேஷ்னஸ் அல்லது நெக்லிஜென்ஸ் காரணமாக ஏற்பட்டதா அப்படின்ற 2 கேள்வி அதில் இருக்கும். இதைத்தான் பிஎன்எஸ் செக்ஷன் 106 சொல்லுது. அதாவது காசிங் டெத் பை நெக்லிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுது. இதோடைய பழைய செக்ஷன் வந்து செக்ஷன் 304A. இதில் செக்ஷன் 106 கிளாஸ் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவர் செய்த ரேஷ் அல்லது நெக்லிஜென்ட் ஆக்ட் காரணமாக ஒருத்தர் உயிரிழந்திருந்தால் அந்த ஆக்டை கல்பபிள் ஹோமோசைடு ஆகாத நிலையில் அதற்கான பனிஷ்மெண்ட் 5 ஆண்டுகள் வரைக்கும் அதுக்கு இம்ப்ரெஸ்மெண்ட் தரலாம், ஃபைனும் இருக்குது. ஆனால் அதுவே ஒரு ரிஜிஸ்டர் மெடிக்கல் ப்ராக்டிஷனர், அதாவது ஒரு மருத்துவரோ அல்லது மெடிக்கல் ப்ராக்டிஷனர் இருக்கவரோ மருத்துவ ப்ரொசீஜர் செய்யும்போது அவர் செய்யக்கூடிய நெக்லிஜென்ஸ்னால், அவருடைய கவனக்குறைவுனால் ஒரு டெத் ஏற்படுது அப்படின்னா அதற்கு 2 ஆண்டுகள் வரைக்கும் இம்ப்ரெஸ்மெண்ட் தரப்படும். இப்போ முக்கியமாக செக்ஷன் 106 கிளாஸ் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவர் ரேஷ் அல்லது நெக்லிஜென்ட் டிரைவிங் காரணமாக ஒருவருடைய மரணத்திற்கு காரணமாகிறார் அப்படின்னா அதற்கு போலீஸ் ஆஃபீஸர் அல்லது மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ரிப்போர்ட் செய்யாமலேயே சம்பவ இடத்துலேருந்து தப்பிச் செல்றார். அதாவது ஃபஸ்ட்டு ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் டிரைவ் செய்கிறாரு, அதில் மரணம் ஏற்படுறது, அங்கே நிற்காமல் அங்கேருந்து தப்பிச்சு போயிடறார் அப்படின்னா 10 ஆண்டுகள் வரைக்கும் அவருக்கு இம்ப்ரெஸ்மெண்ட் தரலாம், ஃபைனும் வழங்கப்படும். அதனால் இந்த 105 புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரேஷ் அல்லது நெக்லிஜென்ட் ஆக்ட் ப்ளஸ் டெத்து நடந்துச்சு அப்படின்னா அப் டு 5 இயர்ஸ் தரலாம். இதுவே ஒரு ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் ரேஷ் அல்லது நெக்லிஜென்ட்டில் அவருடைய மெடிக்கல் ஆக்ட் பண்ணார் அப்படின்னா அதில் மரணம் நடந்தால் அவருக்கு 2 வருடம் வரைக்கும் தண்டனை தரலாம். அடுத்து 3வது, ஒரு ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் டிரைவிங்கில் டெத் நடந்துடுது, அதில் வந்து ரிப்போர்ட் பண்ணாமல் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறார் அப்படின்னா அப் டு 10 இயர்ஸ் வரைக்கும் அதில் பனிஷ்மெண்ட் தரலாம். இதுதான் இங்கே முக்கியமான டிஸ்டிங்ஷன். அதாவது டெத்தும் நெக்லிஜென்ஸும் இருந்தால் செக்ஷன் 106 வந்துடும். ஆனால் இதுவே டெத்தும் கல்பபிள் ஹோமோசைடு இருந்தால் நம்ம ஏற்கனவே பார்த்த செக்ஷன் 105 பிஎன்எஸ் வந்துடும். அப்போ ஒருவர் இறந்து விட்டார் அப்படின்றது மட்டும் முக்கியம் இல்லை, டெத் எப்படி ஏற்பட்டது, அதில் ரேஷ்னஸ் இருந்துச்சா, நெக்லிஜென்ஸ் இருந்ததா, கல்பபிள் ஹோமோசைடு அளவுக்கு அது சென்றதா அப்படின்றதெல்லாம் முக்கியம். இந்த கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் கிடைத்தா பிஎன்எஸ் செக்ஷன் 106 சரியாக அனலைஸ் பண்ண முடியும்.